ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மல் டெலிவரிக்கான டிப்ஸ் தான். அதாவது நான் இப்போ சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 9th மந்த் வரைய கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ இருக்கிற எல்லாருமே நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறோம். அதுக்காக ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் சொல்கிற ஒன்றையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்மான நாளில் இருந்து நீங்கள் உங்களோட ரத்தம் குறையாமல் பார்த்துக்கணும். ரத்தத்தோட அளவு அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படி பார்த்தா, டெய்லி பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈரல், அப்படி இல்லைன்னா செவரொட்டி அந்த மாதிரி நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும் சாப்பாட்டில். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளட்டு குறையாது. பிளட்டு கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறதில்ல ஹாஸ்பிட்டலில். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தூக்கம். நிறைய பேர் ப்ரெக்னென்சி டைமில் தூங்குறதே கிடையாது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். இதை தூக்கத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு பெரும்பாலும் நைட் டைம் நிறைய பேர் தூங்குறதில்ல. அதுக்கு ரீசன் என்னென்னா, யூரின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில். அந்த ரீசன்னால் தூங்குறதில்ல. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம் நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் யூரின் போகிறதுக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும். அதே நைட் டைமில் ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் அளவோடு குடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தூக்கத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக தூங்க முடியும். 1 டேக்கு 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கியே ஆகணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 months வரையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 4th மந்த்லேருந்து தாராளமாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கான எக்ஸசைஸே இருக்குது. அதை நீங்கள் 7th 8th மந்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 4 month 5th மந்த்லாம் வாக்கிங் கண்டிப்பாக போகணும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தூங்கும்போது இஷ்டத்துக்கு பிறண்டு தூங்கிடாதீங்க. ஒரு பக்கமாக படுத்து தூங்க. குறிப்பாக லெஃப்ட் சைடு நீங்கள் திரும்பி படுத்து தூங்குறது ரொம்ப நல்லது. இப்படி பிறண்டு தூங்குறதுனால என்ன ஆகும்னா, தொப்பில் இருக்க கொடி குழந்தையோட கழுத்தை சுற்றிக்கும். கழுத்தை சுற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. நார்மல் டெலிவரி பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடி குழந்தையோட கழுத்தை சுத்தாமல் பார்த்துக்கிறது உங்களோட வேலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால், தண்ணியோட அளவு குறையாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. அந்த தண்ணியோட அளவு பொறுத்து தான் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா இல்லை உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுதா அப்படின்னே டிசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு இப்போதைக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த பனிக்குட நீரோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இருந்தது அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு சுபப்பிரசவம் ஆகும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் எமர்ஜென்சியாக உங்களுக்கு சிசரியன் பண்ணி எடுத்துருவாங்க. அதனால தான் பனிக்குட நீரோட அளவு குறையாமல் உங்களை பார்த்துக்க சொல்லுவாங்க. அதுவும் லாஸ்ட்டாக குறிப்பாக 7 8வது மாதம்லாம் நல்லா தான் இருக்கும். 9வது மாதம் அந்த கடைசி வீக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிக்குட நீரோட அளவு சடனாக குறையும். அதனால் நீங்கள் 1 டேக்கு 3 லிட்டர் கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.